Taste the Daily. Taste the Daily. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏஆர் டெய்ரி நெய் தயாரிக்க தடை தொடரும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், வழக்கு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் சார்பில் ராஜதர்ஷினி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். எங்கள் நிறுவனம் 1995 முதல் நெய், வெண்ணெய் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழில் செய்து வருகின்றது. திருப்பதி தேவஸ்தானத்தில் திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் விநியோகம் செய்யும் ஒப்பந்தம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் எங்கள் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் அடிப்படையில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 6/6/2024 முதல் 30/10/2024 வரை 10 லட்சம் கிலோ நெய் அனுப்பினோம். திருப்பதி லட்டு தயாரிக்க எங்கள் நிறுவனம் மட்டும் இல்லாமல் வேறு 4 நிறுவனங்களிலிருந்தும் நெய் வாங்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்து எங்கள் நிறுவனம் மட்டுமே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் வழங்கியது. குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் அனுப்பிய நெய்யில் கலப்படம் கண்டறியப்பட்டது. இதையடுத்து எங்கள் நிறுவனத்திற்கான ஒப்பந்தத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என நிறுவனம் அந்த கருப்பு பட்டியலில் எங்களது நிறுவனத்தை சேர்த்தது. இது தொடர்பாக அந்த நெய் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அதில் எந்த கலப்படமும் இல்லை எனவும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் நெய் தயாரிக்க வழங்கப்பட்ட உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த உணவு பாதுகாப்பு அலுவலரின் உத்தரவு தொடர்கிறது எனவும், அதே நேரத்தில் பால் விற்பனை செய்வதை தொடரலாம் எனவும் உத்தரவிட்டு இது குறித்து ஒன்றிய அரசின் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அந்த அதிகாரி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். கனிமொழி. வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Taste the Daily. Taste the Daily.